சென்னையின் கலாச்சார மையம் என்ற பெயரில் ஆபாச நடன நிகழ்ச்சி நடத்தப்படுவது எமது புலனாய்வு குழு பதிவு செய்த காட்சிகள் மூலம் தெரியவந்துள்ளது. நடன அறையில் நடப்பது என்ன விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள குப்பை நிரம்பிய குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கலாச்சார மையத்தை தேடிச் செல்கிறது நமது புலனாய்வு குழு. வாயிலில் ஒருவருக்கு 300 ரூபாய் வசூலித்துக் கொண்டு உள்ளே அனுப்புகிறார்கள். உள்ளே சென்று பார்த்தால் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் பெண்கள் மிக நெருக்கமாக நடனமாடுகிறார்கள். ஒவ்வொரு சினிமா பாட்டுக்கும் விதவிதமான பெண்கள் வந்து நடனமாடுகிறார்கள். பெண்களுக்கு பலரும் அன்பளிப்பாக தொகையை அள்ளித் தருகிறார்கள். ஒரு சிலர் ரூபாய் நோட்டுகளை நடனமாடும் பெண்களின் மீது வீசியதையும் பார்க்க முடிந்தது. தூக்கி வீசப்படும் நோட்டுகளை எடுக்க 2 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. நள்ளிரவு 1 மணிக்கு மொத்தமாக 12 பெண்களும் ஒரே நேரத்தில் நடனமாடினார்கள். விசாரணை செய்தபோது நடன கலாச்சார நிகழ்வு என்ற பெயரில் காவல்துறையிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரிய வந்தது. கீழ்மட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த நடன நிகழ்ச்சியை அனுமதித்து வருவதும் தெரிய வந்தது. இந்த நடன அரங்குகளுக்கு வந்து பணத்தை வீசியவர்களில் பலரது குடும்பங்கள் தற்போது கடன் அல்லது வறுமையில் வாடி வருகிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஒரு பக்கம் மனதுக்கு உகந்த நடன நிகழ்ச்சி என்ற பெயரில் ஆபாசங்களை அரங்கேற்றுவது, இன்னொரு பக்கம் போதையில் உள்ளவர்களை மயக்கி பணம் பறிக்கும் இந்த நிகழ்வை முறைப்படுத்துவது காவல்துறையினரின் கடமை. புலனாய்வு குழு, நியூஸ் 18 தமிழ்நாடு.